சொல்லும்போது தெளிவா சொல்றாரு, இதெல்லாம் காசுக்காக பண்ணாத, இலவசமா உனக்கு நான் கொடுத்தேன், இலவசமா நீ என்ன செஞ்ச வாங்கின, இலவசமா நீ என்ன செய் மத்தவங்களுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா சுத்தி பாருங்க, இன்னைக்கு சுத்தி நல்லா பாருங்க ஊழியங்கள் எப்படி நடக்கிறது. 1000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் 5000 நபர்கள் தேவை, 10,000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் இத்தனை நபர்கள் தேவை. எதுல ஒரு மாசம் அட்ரஸ் வாங்கிட்டு போன் நம்பர் வாங்கிட்டு வாட்ஸ்அப்லயும் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு மோகன்சி ஊழியமா இருக்கட்டும், பால்தநகர் ஊழியமா இருக்கட்டும், ஆலன் பால் ஊழியமா இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய பேர்களை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு பத்திரிகை ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு அதுல முக்காவாசி நன்மை செஞ்ச மாதிரி சாட்சி சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்க புக்ல உள்ளாமே அக்கௌண்ட் நம்பர் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க. ஊழிய தரிசனம் என்கிற பேர்ல அதுல பயங்கரமான கள்ளத்தனமான காரியங்களை செஞ்சிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு நடக்குன்னா ஏமாத்தி நம்ம பணத்தை சுரண்டி எடுக்கிறதுக்காக. எப்படி அன்றைக்கு பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆலயத்தில் இருந்த ஜெபாலய தலைவர்களும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் சேட்டை செஞ்சாங்களோ அதையே இன்று இருக்கின்ற மோகன்சி ஊழியமா இருக்கட்டும், இயேசு அழைக்கிறார் ஊழியமா இருக்கட்டும், இங்கே ஆசீர்வாத ஊழியமா இருக்கட்டும், எல்லாருமே இதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு பின்ன நாம போகவே கூடாது. கண் திறக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு எதுவுமே தேவையில்லை, பிசாசை துரத்துவதற்கு எதுவுமே